தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 4034 கோடி ரூபாய் பணத்தை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அஞ்சலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் தலைமை வகித்தார். இதில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திங்களூர், காஞ்சிகோவில், மொடக்குறிச்சி உட்பட ஈரோடு மாவட்டத்தின் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த நிறுத்தப்பட்ட சம்பளத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் நிறுத்தப்பட்ட அந்த சம்பளத்தை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக பவானி தொகுதி கவுந்தம்பாடியில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சென்னையை அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடப்பாறை, மண்வெட்டி, மண் அள்ளும் கூடை ஆகியவற்றுடன் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் தங்களுக்கு உரிய ஊதியத்தை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மதுராந்தகம், காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியங்களில் தலா 2 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் அருகே பொன் விளைந்த களத்தூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக ஒன்றிய பொறுப்பாளர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்.